அறவே வீடு இல்லாமல் நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு படிக்கிறதுக்கும் ஒரு வசதி இல்லை. எங்களுக்கு வீடு இழந்துட்டு நாங்கள் இருக்கிறோம். எங்களுக்கு சாமான் ஒன்றும் இல்லை. நாங்கள் படிக்கிறதுக்கு கொப்பி புத்தகமே எதுவுமே எடுத்துக்கிறதுக்கு இல்லை. அதுக்காண்டி எங்களுக்கு ஒரு வீடும் எங்களுக்கு படிக்கிறதுக்கு புத்தகம் கொப்பி இருந்தால் போதும். எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க? மடல் ஸ்கூல். இந்த ஸ்கூலில் மடல் சிம் இந்த ஸ்கூல்லையா? தரம் 4 வயது 9 தரம் 4 சபீனோட வீடு என்ன ஆச்சு? எங்கள் வீட்டுக்கு வந்து கல் மண்ணில் இருந்துச்சு. எனக்கு ஸ்கூல் சப்பாத்து ஸ்கூல் பேக் எல்லாம் அமைஞ்சிருச்சு. எங்களுக்கு ஸ்கூல் போகிறது மட்டும் லேசு. பெரியா நாவி என்ன ஆசையாக இருக்குது? கலெக்டரா? அதனால் உங்களுக்கு வீடு தேவை. சபீனா கலெக்டருக்கு வீடு தேவை. மண்ணை செக் பண்ணிட்டு சொன்னாங்க. இதில் இருக்கல எங்களுக்கு. இதில் எஸ்டேட் இது உவைக்கலை எஸ்டேட்டு. அங்கே எத்தனை குடும்பம் வாழ்கிறாங்க? அங்கனைக்கு இருக்குது 28 குடும்பம் 24 குடும்பம் தான் எங்களுக்கு எச்சரிக்கைப்படுத்துறாங்க. ஹெட் குரூஸ் பண்ணி இதாக வெளியாக சொல்லி சிகப்பு எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க வெளியாக சொல்லி. இப்போ நீங்கள் இந்த பாடசாலை எவ்வளோ நாள் இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் இன்றைக்கி வந்து 4 நாள் சின்னையோட எங்களுக்கு சொல்லி இப்போ இந்த மழை கூட தான் சொன்னாங்க வெளியாக சொல்லிட்டாங்க. அவ்வளோ பேருமே வந்துட்டாங்க. இன்றைக்கி நாங்கள் பிள்ளை 4 பிள்ளைய தூக்கிட்டு அம்மா எல்லாம் கூட்டிட்டு நாங்களே இங்கே வந்துட்டாங்க. எத்தனை மார்க்ஸ் நீங்கள்? 149. எத்தனை கட் அவுட்? எத்தனை? 133 கட் அவுட். நீங்கள் எடுத்த 140. இப்போ உங்களோட வீடு உங்கள் வீடு என்னாச்சு? அப்படி போயிட்டு அது சரி. அது ஒன்றும் யோசிக்க வேணாமா. பிள்ளை படிக்கிறா, வீடு போனா போகுது, கடவுள் தருவார். படிப்பு இருக்குது, கடவுள் உங்களுக்கு அருள் புரிவார். சரியா? நல்லா படிங்க. கல்வி இருந்தால் போதுமானது. பிள்ளைகளுக்கு கல்வியை கொடுத்துருங்க. குறிப்பாக எங்களுக்கு நாங்கள் எப்பயும் சொல்கிறது மலையகத்து பிள்ளைகள் இல்லையா சுரேன்? மலையக பிள்ளைகள் கல்வியில் இன்னும் முன்னேறணும். இப்போ நாங்கள் சுரேன்லாம் அடிக்கடி பேசிக்கொள்வோம். அதுதான் சரியா? நல்லா படிங்க. சரியா? நீங்கள் பெரிய ஆளாக வந்ததுக்கு பிறகு இந்த எங்கள் மாமாமாரெல்லாம் நினைவு வந்தால் எங்களோட பேசுங்க. சரியா? சரி, போய் சாப்பிடுங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்னன்னா இவங்களுக்கு இப்போ இந்த சென்டரில் இருக்காங்களுக்கு நீங்கள் என்ன டைமோ அவங்களுக்கு நீங்களே எடுத்து இதுங்களை சமைக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த நம்மளோட இதில் உலருணவு இருக்குது. இதுக்குள்ள முழுமையாக இதில் அரிசி தவிர மற்றதெல்லாம் இருக்குது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பெண்களுக்கு தேவையான அந்த ஐட்டங்களும் இருக்குது. அங்கே ஒரு 65 குழந்தைகளுக்கு தேவையான முழுமையான ஸ்கூல் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இந்த வாட்டர் பாட்டில் எல்லாம் இங்கே இருக்குது. ஃபுல்லாக சாரம் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக 300 சாரம் இருக்குது. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பெண்களுக்கான ட்ரெஸ்ஸும் இருக்குது. எல்லாமே இருக்குது. அப்போ நாங்கள் இதை உங்களுக்கு படிச்சிடுறோம். நீங்கள் வந்து பிள்ளைகளுக்கு தேவையான அந்த ஸ்டேஷனரி எல்லாமே இருக்குது. இதுல ஃபுல்லா சாரம் இருக்குது. இதுல முழு ஃபுல்லா சாரம் இருக்குது. இதுல ஃபுல்லா 300 சாரம் இருக்கு. உங்களுக்கு தேவையான மாதிரி சாரத்துல ஓகே. எங்களால் முடிஞ்சது கொண்டு வந்து பெட்ஷீட்டுகளும் இருக்குது. எக்ஸ்ட்ரா பெட்ஷீட் இருக்குது. அதுவும் இருக்குது. மேலதிகமாக ஏதாவது வேணும்னா எங்களை தொடர்பு எங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக உங்களுக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களோட மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறீங்க. ஒரு கிட்ட ரொம்ப நினைக்கிறேன். அது ஒரு சமைச்சு அதுவும் பிரியாணி சாப்பாடு கொடுத்துருக்கீங்க. அது பெரிய ஒரு விஷயம். இந்த மாமில் நம்ம சாப்பிட்ற மாதிரி மக்கள் சாப்பிடணும்ல. அந்த எங்களோட சேஃப்டி சென்டரில் இருக்கிறாங்களுக்கு அதே நேரம் இந்த உதவி பிள்ளைகளுக்குரியது. மற்றது சாரன், மற்றது தேவையான உலர்வுணவு புதியம் கிட்ட பராமரிச்சிருக்கீங்க. எல்லாத்துக்குமே நன்றி. மிச்சம் இதெல்லாம் வந்து இந்த இதுக்கெல்லாம் ஏற்பாடு இவங்க எல்லாம் வந்து ஸ்லேவ் ஐலண்ட் கொழும்பு. நம்மளோட அனாஸ் மந்திரித்துமா வந்திருந்தாருப்பா சந்திக்க முன்னாடி. மந்திரித்துமாவுடைய பிள்ளைகள் சகாக்கள். அவர் சொன்னா அவரோட சோல்ஜர்ஸ் மொத்தத்துல மாஷா அல்லான்னு அவங்க தான் வந்து ஃபுல்லா எல்லா ஒர்க்கும் பண்றாங்க. மந்திரித்துமாவுக்கும் நன்றி, உங்க சோல்ஜர்ஸுக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. ஹாப்பி டு லேர்ன் என்கிற ஒரு திட்டத்தை நம்ம நடைமுறை
நடைமுறைப்படுத்தி வர்றோம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இதுவரைக்கும் 5000க்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு அவர்களுடைய பாடசாலைகளுக்கே தேடி சென்று நாம் நம்மால் முடிந்த உதவிகளை ஒத்தாசைகளை செய்திருக்கிறோம். இந்த திட்டத்தில் இணைய விரும்புகிற சகோதரர்கள், பாடசாலை மாணவர்களுக்கான உபகரணங்களுக்கு அன்பளிப்பு செய்ய விரும்புகிற நண்பர்கள், தாய்மார்கள் அத்தனை பேரும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கு இலக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும். உங்களால் 200 ரூபா தான் முடியுமா, 500 ரூபா தான் முடியுமா, 1000 ரூபா முடியுமா, 10,000 ரூபா முடியுமா, லட்சங்களில் முடியுமா, எது முடியுமோ அதனை அந்த மாணவர்களுக்காக உதவுவதினூடாக நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் விமோசனத்தையும் பெற்று நரகத்திலிருந்து விடுதலையும் பெறக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இணையுங்கள், உதவுங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் நிறைய விமோசனங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழைப்பை கூறிக்கொள்கிறோம்.